சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை கொன்னே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பார்த்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சிட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க, போங்க. हुसैन, 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 भैया हुसैन, சமயத்துல அந்த பாவிங்க உங்க அம்மா தூக்கி போயிட்டாங்கப்பா. வரான், அவன் வரான். தர்மசீலனின் தர்ம பத்னியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா. சிங்க குட்டிய மகன் பெத்த தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க உன்னை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பம் போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் வறுமை புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைச்சாங்க. இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஒன்னும் அழகா இருக்கா இல்ல ரஞ்சித்? என் பையன் வேற, நான் வேற இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கா. நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா. ஆடு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இல்ல பார்வதி? ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அம்மா உன்னை விட்டு ஒரே அடியா போய் சேர்ந்து. அன்னைக்கு என் கையால சாகணும் விதி அப்பனுக்கு. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அதே தர விதி மகனுக்கும். உங்க அம்மா வாழணும்னா நீ சாகணும். அதை பார்த்து உங்க அம்மா துடிக்கணும். அந்த காட்சி நானும் என் மகனை ரசிக்கணும். போ, மரியாதையா நீயே தூக்கு போ. போ.
நாங்க இங்க இருக்கோம். நான் தான் திட்டுகள் சகாயம் இங்க இருக்கேன். நீ பண்ண மாட்டியாத